சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 4 மாவட்ட டாஸ்மாக் மேலாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கண்ணன், முழுவதும் விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினர் கடந்த 4 நாட்களாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இந்த போராட்டம் சென்னையில் துவங்கிய போதிலும் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் போராட்டம் வலுத்தது. இதன் காரணமாக குடிமகன்கள் திண்டாட துவங்கியதோடு ஏசி பார்கள், குளிர்சாதன பார்களுக்கும் 11 to 11 என்று சொல்லக்கூடிய பார்களுக்கும் படையெடுத்தனர். அங்கு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே சரக்கு விற்பனை செய்ய வேண்டும். ஆனால் அங்கு விதிமுறைகளை மீறி அதிக அளவில் சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டது. அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவானது. ஆங்காங்கே பார்களிலும் மற்றும் பல்வேறு இடங்களிலும் போலீஸ் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டத்தை அந்தந்த மாவட்ட மேலாளர்கள் முறையாக அணுகுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவியது. மேலும் டாஸ்மாக் மேலாளர்கள் சரிவர தொழிற்சங்க நிர்வாகிகளையும் தொழிலாளர்களையும் அரவணைத்து செல்லவில்லை என்று உளவுத்துறை அறிக்கை அளித்தது. அதன் அடிப்படையில் நேற்று மாலையில் அதிரடியாக 4 டாஸ்மாக் மேலாளர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். குறிப்பாக திருவாரூர் டாஸ்மாக் மேலாளர் சவுந்தரபாண்டியன் சேலம் மற்றும் நாமக்கலுக்கு 2 மாவட்டங்களில் கூடுதல் பொறுப்பாக நியமிக்கப்பட்டு அவர் இன்று காலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனை போல் திண்டுக்கல் மாவட்ட மேலாளர் முருகன் அதிரடியாக ஈரோடு மாவட்டத்திற்கும், தஞ்சாவூர் மாவட்ட மேலாளர் தமிழ்மணி திருவாரூர் மாவட்டத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதனை போல் மதுரை வடக்கு மாவட்ட மேலாளர் ரமேஷ் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டார். இந்த மேலாளர்கள் நேற்று இரவு நள்ளிரவு உடனடியாக அந்தந்த மாவட்டங்களில் தங்கள் புதிய பணியிடங்களில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்கள் இன்று காலையில் பணி போராட்டத்தில் ஈடுபட்ட டாஸ்மாக் தொழிற்சங்கத்தினர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்தை ஒத்திவைக்க செய்துள்ளனர். ஆனால் தற்காலிகமாக டாஸ்மாக் ஊழியர்கள் 1 மாதத்துக்கு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்ட போதிலும் இந்த பிரச்சனையை தாங்கள் முழுமையாக விடப்போவதில்லை. அடுத்ததாக அதிகாரிகள் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி தங்களுடைய கோரிக்கையை முறையாக அரசிடம் தெரிவித்து தீர்வு ஏற்படாத பட்சத்தில் 1 மாதத்துக்கு பின் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவோம் என டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.